ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரெண்டு கூட ஒரு கேம் பிளே ரூம் மேட்ச் விளையாண்டுருப்போம். ஃப்ரெண்ட்லி ரூம் மேட்சா எங்கூட விளையாண்டு ஒரு வீடியோவை போடு ப்ரோ, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வந்தால் நம்மளுக்கு நல்லது அனுப்புறோன்னு சொல்லி சொன்னார். நம்ம இவர் கூட தான் ரூம் மேட்ச் போட்டிருந்தேன். இவர் தான் சொன்னது. சரி ரைட் ப்ரோ, ப்ரோ ஒரு ரூம் மேட்ச் கிரியேட் பண்ண ப்ரோன்னு சொல்லி விளையாடுறதுக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் ஹை கிராஃபிக்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். உங்களுக்கு புண்ணியமாக போகுது. எல்லாம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. ஒரு பையனில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. நல்லா தான் விளாட்ற மாதிரி விளாடுவேன். நான் பச்சை பாட்டு கேம் பிளே எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்கிட்டிருந்து வருவாருன்னு சொல்லி 10 தான் கொடுப்பேன் டேமேஜ். 10க்கு மேலே ஒரு பைசா கூட போகாது. இப்படி ஏறி வருவார். சரி ரைட்டாக நம்ம ஹெட் அடிச்சிடலாம் பார்த்தா ஹெட்டும் போகாது, ஒன்றும் போகாது. MP5 வச்சு தலைவலையே அடிப்பார் நம்மளுக்கு. அடா பாவத்தை, என்னையவே அடிச்சு போட்டியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 குள்வாரை போட்டு இன்ச்சடி ஏறுவேன். டப்புன்னு டபுள் வேற வச்சு அடிச்சு விட்ருவாரு. சொல்லி சுற்றி குளோல் போட்டுடலான்னு பார்த்தா அவர் அடிச்சு போட்டு வெளியே போகிற நீ அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருப்பாரு. அடுத்த ரவுண்டில் பாருங்கள், தாம்சனை வச்சு அழுத்துவேன், அனுப்பிச்சிட்டு போவார். ஜன்னலேட்டுக்கு வச்சு அனுப்பிச்சிட்டு போயிடலான்னு சொல்லி போவேன். நல்ல வேலையே ஜம்ப் பண்ணி கொடுக்கல, இல்லாட்டி அனுப்பிச்சிட்டு போய் அடி வாங்கியிருப்பேன். ஜன்னல் அடிச்சு போட்டார். அப்புறம் நம்ம குளோல் போட்டார். நம்மளும் குளோல் போட்டு ஒரே எழுத்து தலை திரும்புகிற அளவுக்கு அடிச்சு போட்டேன். அடுத்த ரவுண்டில் பாருங்கள், நம்ம தலைவர் AW வச்சுட்டு வந்துடுவார். நம்ம அடிச்சிடலான்னு நினச்சா இந்த ரவுண்ட்லேயே அடிக்கவே முடியாது. சரி AW தானே வச்சுக்கிறாரு, அசால்ட்டாக விளையாண்டா இந்த ரவுண்டில் விட்டு மெடியெல்லாம் சுற்றிட்டு வந்து ஃபுல்லாக அடிப்பார் வருங்க. ஷார்ட் கன் வச்சே இந்த மேட்ச்சில் நான் AW கிட்ட தோற்று போயிருப்பேன். இங்கேருந்து மெடியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு தாம்சனை வச்சு ஓப்பனில் தான் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு தாம்சனை வச்சுட்டு அழுத்துவேன். ஆனால் அவர் நம்மளுக்கு 150 கொடுத்துட்டு உட்காந்துக்குவார். இப்போ பாருங்கள், மேலே ஏறி குதிச்சு வருவார் கண்டெய்னரில். அப்பயே அழிச்சு முடிச்சிருக்கு வேணும்னு நான் விட்டே மறுத்தீங்களா. அப்போ குளோவல் போட்டிருக்கூடாது. குளோவல் போட்டது என்ற தப்பு. அப்புறம் இந்த சந்தில் போய் டபுள் பேரலில் அடிப்பேன், அடிக்க முடியாது. அவர் AW வச்சு அடிச்சுட்டு போயிருப்பார். இதுதான் பாட்டு கேம் பிளேனிங்கிறது. டபுள் பேரலில் வச்சு AW கிட்ட எப்படி அடி வாங்குவது, அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்ததே எல்லாம் கற்றுக்க முடியும். இப்போ ஒத்த புல்லட் ஷார்ட் கனை வச்சு ஒரு நல்ல கேம் பிளே கொடுத்துருப்போம் பாருங்கள். சரி நம்ம டீம் எனிமி அடிக்கான்னு சொல்லிட்டு அடிப்பேன், அடி புல்லட் படாது. அப்புறம் அஞ்சடி வருவார்னு சொல்லிட்டு அஞ்சடிருந்து வருவார்னு சொல்லிட்டு நான் இப்போ உட்காருவேன். டப்புன்னு வருவார். 3 ஷாட்டில் டம்மு முடிச்சு வெளியே ப்ரோன்னு சொல்லி தாட்டியிருப்பேன். அடுத்து மில்லில் வந்து அவருக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன். ஒரு சுற்றி குளோவில் போட்டு மெடிச்சிருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ராப் மேலே ஏறி உள்ளே குதிச்சு டம்முன்னு 2 ஷாட்டில் அடிச்சு கரெக்டாகவே ட்ருன்னு வெளியே நிச்சயம் போயிச்சிருப்பேன். அடுத்த ரவுண்டில் ஒரு தாம்சன் எடுத்துகிட்டு வந்து நான் எழுத்து எங்கூட்ட எழுத்துல 7 கிட்ட அழுத்து நம்மளுக்கு மெடியெல்லாம் சுத்தமாக குறைய மெடியை போட்டு ஃபுல் மெடி நாய்த்தனமாக சுற்றிட்டு இன்சைடு வந்தா ஷார்ட் கன் வச்சு அழுத்தலான்னு பார்த்தா அவர் தாம்சன் வச்சு மறுபடியும் அழுத்துறக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ரைட்டாக நம்ம குளோல் போட்டு இன்சைடு ஏறினா மறுபடியும் அவர் குளோல் போட்டுக்கிட்டு தாம்சன் வச்சு நான் அழுத்தி நம்மளையும் முடிச்சு விட்ருப்பாரு. அடுத்த ரவுண்ட்லேருந்து பார்ப்போன்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்டில் இங்கே வந்து நம்மளே ஃபுல்லாக டேமேஜ் கொடுத்துட்டாரு. நம்ம சரி ரைட்டான்னு சொல்லி மெடி சுற்றிட்டு ஷார்ட் கன் வச்சு அடிக்கிற பார்த்தீங்களா லாங் ரேஞ்சுக்கு. என்ன மாதிரி ஒரு பாட்டை எங்கேயுமே பார்த்து சரி ரைட்டாக நம்ம ரஷ் பண்ணலான்னு சொல்லி ரஷ் பண்ணுவேன். இந்த ஸ்கேர் இருக்குது. சரி நம்மளால் முடியாதுடா, ஷார்ட் ரேஞ்ச் வச்சலாம் இருக்குது சொல்லி ஸ்கேர் எடுத்துகிட்டு அழுத்துவோம் பாருங்கள். ஸ்கேரில் ஒரு புல்லட் கூட அவர் மேலே படாது. சரி நம்மளால தான் அழுத்த முடியலன்னு சொல்லிட்டு இன்ச்சர் அழுத்தி ஷாட்கனை வச்சு அழுத்தி போட்டு இன்ச்சர் வந்து இன்ச்சர் வருவார்னு சொல்லிட்டு பார்த்தா ஜோன் வந்துடும். டப்புன்னு அடி வாங்கிடுவேன். அதனால் மறுபடியும் இன்ச்சர் குளோல் போடுவேன். அவர் அடிச்சு போடுவார்னு ஜோன் அனுப்பிச்சிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன். சரி போக முடியாது, இன்ச்சர் வந்துடுவேன். ஜோன்லேயே அடி வாட்டி இந்த ரவுண்ட் தோற்று போயிருப்பேன். அவர் ஜோன்லேயே இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருப்பார் பாருங்க. அடுத்த ரவுண்டில் AW எடுத்துகிட்டு வருவேன். அவர் ஷார்ட் தாம்சனை MP5 எடுத்துகிட்டு வருவார்னு நினைக்கிறேன். சரி நம்ம புல்லட்டோடன்னு சொல்லி விட்டது அவர் ஏறிட்டு வருவார் பாருங்க. தாம்சனை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்னைப்பரை வச்சுட்டு இன்ச்சர் தள்ளி வந்து அடிப்புன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு குளோரை போட்டு இப்போ ஒரு 150 கொடுப்போம் பாருங்க. 150 கொடுத்துட்டு டப்புன்னு ஏறலான்னு சொல்லி ஏறுவேன். டேமேஜ் கொடுத்துட்டோம் ஏறலான்னு சொல்லி ஏறுவேன். தாம்சன் வச்சு அவர் நம்மளுக்கு மண்டக்கு இருக்கா டேமேஜ் கொடுத்துருப்பாரு. அதை சுற்றி ஒரு வாழை போட்டு மெடியை சுற்றி வெளியே வந்தால் அவர் சைடில் பாரு. சரி ஊசி பிஸ்டல் வச்சு அழுத்தி முடிச்சிடலான்னு பார்த்தா
இந்த ஊசி பிஸ்டில் வச்சு நாய் அழுத்தறதுனால அவர் சாக மாட்டாரு. அடுத்து நம்மளுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவாரு. டப்புன்னு குளோவில் போட்டு இன்ச்சர் ஓடிடுவோம். சைடில் ஏர்ட்ராப்பில் போய் டபுள் பேர் லக்ஸ் எடுத்துருவோம் ஷார்ட் கனுக்கு. அப்புறம் இன்ச்சர் வருவோம். தாம்சனை வச்சு மண்டக்கருக்கு அழைத்து முடிச்சு விட்ருவாரு நம்ம இந்த ரவுண்டில் பாருங்க. அன்சர் குளோவில் போட்டிருக்கிறான்னு சொல்லி அப்படி போனேன். அங்கே அவர் இல்லை சார் ரைட்டில் இன்ச்சர் வரும்னு சொல்லிட்டு இன்ச்சர் வந்துடுவேன். பின்னால் வர்றாருன்னு நினச்சிக்கிட்டு சைடில் பின்னால் வரான்னு சொல்லிட்டு நான் குளோவை போட்டு இன்ச்சர் வருவேன். இங்கே எனிமி இல்லை. அப்புறம் பார்த்தா முன்னாலேருந்து வருவார். எனக்கா பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் டப்புன்னு ஒரு குளோவை போட்டு மெடி சுற்ற ஆரம்பிப்பேன். அவருக்கு டேமேஜ் கொடுக்கலாம் பார்த்தா டேமேஜ் கொடுக்க முடியாது. அப்புறம் மெடி சுற்றுவும் பாருங்கள் ஃபுல்லாக டப்புன்னு குளோவில் போட்டு மெடி சுற்றி முடிச்சுட்டு இன்ச்சர் பார்த்தா இன்ச்சர் இவர் வருவார் ரஷ் பண்ணிவிட்டு. இப்போ ஜோன் மட்டும் வராட்டி இந்த ரவுண்டு என்னால் அடிச்சிருக்க முடியாது. ஜோனில் அடிவிட்டு வந்துடுவார். அது டப்புன்னு ஒரு ஆள் தடுத்து முடிச்சுட்டு இன்ச்சர் வந்துடுவேன். அடுத்த ரவுண்டில் பாருங்கள் என்ன கனை MP5 வச்சு விட்டு நாய் அழுத்துவார். சிப்திரியை போட்டுக்கிட்டு அழுத்துவார். நம்மளால் டேமேஜ் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு மெடி சுற்றி இன்ச்சரில் வருவார். ஒரு மேலே ஏறி விட்டு தலையோடு அழுத்தி நம்மளை முடிச்சு விட்ருப்பாரு. அடுத்த ரவுண்டில் பாருங்கள் ரைட்டாக நம்மளோட 6 ரவுண்டு அடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு ரவுண்டு அடித்தாருன்னா ஜெயிச்சிருவார். போய் அடிச்சுட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு டபுள் ஹிட் எடுத்தா அழுத்தலான்னு சொல்லிட்டு அழுத்துறதுக்கு போவேன். அவருக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்து இந்த ரவுண்டில் பாருங்க எனக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவாரு. சுற்றி ஒரு குளோவில் போட்டு மெடி சுற்ற ஆரம்பிப்பாருங்க. மெடி சுற்றி டப்புன்னு குளோவில் போட்டு இன்ச்சர் வேண்டாம் போன் ஃபயரில் உட்காந்துருப்பாரு. விட்டு நாய் அழுத்தவர் டப்புன்னு குளோவில் போட்டுருவாரு. சரி ரைட்டில் இன்ச்சர் அழுத்திடலான்னு பார்த்தா அழுத்த முடியாது. சரி மேலேருந்து உள்ள குதிச்சலான்னு பார்த்தா குதிக்க முடியாதுன்னு சொல்லி இங்கே உட்காந்துருப்பேன். ஒரு வாழை போட்டு வெளியே வருவார். தலையோடு அழுத்தி முடிச்சு விட்டுருப்பேன். இந்த ரவுண்டில் தரமாக டபுள் ஹிட் வச்சு அடிச்சிருப்பேன். அடுத்த ரவுண்டில் டபுள் ஹிட் வேண்டாம் நம்ம தாம்சன் எடுத்துக்கன்னு சொல்லி தாம்சன் 2மே எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இந்த லாஸ்ட் ரவுண்டில் நம்மளால் இவரை அடிக்க முடியாது. அவர் நல்லா விளையாடங்காட்டி நம்மளை அடித்து முடிச்சிருப்பாரு. டபுள் ஹிட் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அவர் டபுள் ஹிட்டை நம்ம போன ரவுண்ட் எடுத்ததுனால இந்த ரவுண்டில் டபுள் ஹிட் எடுத்து வந்திருப்பாரு. அடுத்து நம்ம ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டாருன்னு சொல்லி மெடி சுற்றி வாழை போட்டுவிட்டு சைடில் இருப்பார். சார் ரைட்டான்னு சொல்லி அடுத்து அவர் ஃபுல் டேமேஜாக கொடுக்குறாரு. விட்டு நம்மளுக்கு டபுள் ஹிட்டு ஷார்ட் ரேஞ்சுக்காக லாங் ரேஞ்சுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தா இன்ச்சர் ரஷ் பண்ணிட்டு வருவார். டப்புன்னு ஒரு வாழை போட்டு இன்ச்சர் விட்டுற வச்சு முடிச்சு அவர் போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கல. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு போயிருங்க.